Hello guys, welcome back to this channel. Today இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக். ஏன்னா நம்ம சேனலில் இப்போ கண்டினியூஸாக ஃபினான்ஸ் ரிலேட்டடாக போட்டுகிட்டே வந்துட்டு இருக்கோம் வீடியோஸ் வந்து. ஸோ நம்ம சேனல் அப்படிப்பட்ட சேனல் கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம்னா நம்ம சேனலில் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லாமே என்ன பண்ணுவோம்னா நம்ம சேனலில் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு 6 months 6 டிஃப்ரெண்ட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ போட்டிருந்தா ஆச்சு. அடுத்து எதுவுமே நம்ம என்ன பண்ணலைன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் அடுத்து எல்லாமே இந்த இயர் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தூரம் என்னை வச்சு செய்ய முடியுமோ செஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆன பின்னாடி எல்லாமே ஹெல்த் இஷ்யூஸில் எல்லாமே ஆன பின்னாடி இப்போ தான் என்ன பண்ணியிருந்தேன்னா திரும்பி அதை ரீஸ்டார்ட் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இதில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒரு சேலஞ்ச் என்ன பண்ணிட்டோம்னா 1 monthல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது 30 days 10,000 ஸ்டெப் வாக்கிங் சேலஞ்ச். ஸோ அது வந்து இப்போ கம்ப்ளீட் வந்து ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த 10,000 ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் பர்சனலாக என்ன கற்றுக்கிட்டேன், அது மட்டும் இல்லாமல் அது பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு என்னோடய இதிலேருந்து நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சரோ ஒரு ஃபிட்னஸ் அட்வைஸரோ கிடையாது. எனக்கு என்ன நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக என்ன பண்ணுவோம்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம 10,000 ஸ்டெப் டெய்லி வாக் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம கம்யூனிட்டி பேஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்ரி 10 days கம்ப்ளீட் பண்ணதை என்ன பண்ணியிருந்தோம்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் கண்டினியூஸாக போஸ்ட் வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா போட்டுகிட்டே நம்ம வந்து வந்திருந்தோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம 30 days என்ன பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் எனக்கு பர்சனலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஒரு எல்லா பேருமே நம்ம சொல்லுவோம் 21 days நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டினியூஸாக பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அது ஒரு ஹாபிட்டாக ஃபார்ம் ஆகும் அப்படின்றது. பட் அதை நான் அதை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா ஏன்னா 21 days நம்ம ஏகப்பட்டது பண்ணுவோம். பட் அடுத்து 22 days அது பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் என்னோடய இதுலேருந்து எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா அந்த 21 days எதுக்கு பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அந்த 22 டேட் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு தாட் வந்து இது வரும். ஓகே இதுவரை நம்ம பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணணும். அதாவது அந்த ஞாபகம் வர்றதுக்காண்டி தான் அந்த இது நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது இந்த ஒரு 30 days நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பண்ணியிருக்கேன். பட் அதை அப்படியே நான் இன்னமும் ஸ்டாப் பண்ணலை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது வந்து நான் இது May 23 ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஜூன் நான் ஜூன் 1 அந்த இதில் என்ன பண்ணேன்னா நான் கம்ப்ளீட் வந்து பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்னா டெய்லியும் அந்த 10,000 ஸ்டெப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ டெய்லி அந்த தாட் வந்து வந்துடுது. ஓகே இன்றைக்கி நம்ம பண்ணிடணும் அப்படின்றது. ஸோ அதுதான் நம்ம ஒரு 21 days பண்ண உடனே நெக்ஸ்ட்டு அது நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம பாடி எந்திரிச்சு அந்த மாதிரிலாம் பண்ண வைக்காது. அந்த ஞாபகத்தை கொடுக்கும். ஓகே இது நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது மூலயமா தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பூஸ்ட் எடுத்துகிட்டு ஓகே இவ்வளோ நாள் பண்ணிட்டோம் திரும்பி நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு இது எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்ன பண்ணுதுன்னா அப்புறம் இப்போ டெய்லி அந்த நினைப்பு வந்துக்கிட்டே இருக்கு. ஐயோ 10,000 ஸ்டெப் இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் டெய்லியும் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்துடுது. நானே என்ன பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு போய் என்னுடைய வீட்டோட மாடியிலையோ இல்லை ஒரு பார்க் இருக்குது அங்கேயும் போய் என்ன பண்ணிடுவேன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவேன். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த 10,000 ஸ்டெப் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா இதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி இந்த 10,000 ஸ்டெப் சும்மா மெதுவாக நடந்தால் கூட கம்ப்ளீட் பண்ணலாம். பட் அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம 1.5 hours கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா வாக் வந்து பண்ணணும். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 hourக்கு வந்து 60 minutes அண்டு ½ an hourனா 30 minutes கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு 90 minutes வந்து இருக்குது. இந்த 90 minutesக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா 10,000 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்போது ஒரு 90 அப்போனா பார்த்துக்கோங்க ஒரு 10 minutesக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 1110 ஸ்டெப்ஸ் என்ன பண்ணணும்னா நம்ம கரெக்டாக வந்து பண்ணணும். அப்போனா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியும். ஸோ அந்த இதில் தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இப்போ ரெகுலராக வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த 30 days முடிஞ்சிருச்சு. பட் இப்போயும் அந்த இது வந்து நினப்பு வந்துக்கிட்டே இருக்கனால அது பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ அது ஒரு ஹாபிட்டாகவே இன்னும் கொஞ்ச நாள் போன பின்னாடி தான் ஃபார்ம் ஆகும். இப்போயும் ஃபார்ம் ஆகுது. இப்போ நான் இடையில ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு நம்ம மைண்டில் தோணிச்சு ஓகே வேணாம் அப்படின்னா வேணான்னு தோணாது. பட் அது ரெண்டுதுமே நம்ம மைண்டில் பேசும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான். அதாவது ஓகே இது பண்ணு இது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்லும். இல்லை தூங்குவோம் அப்படின்றது இன்னொன்று சொல்லும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஆனால் எப்படி அது மார்னிங் ஆர் ஈவினிங் எதுவாக இருந்தாலும் நான் என்னை பொறுத்தளவு டுடே 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணணும் அது எஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணிட்டு தான் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா தூங்குறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னைய பொறுத்தளவு நல்ல தூக்கம் வருது.
சொல்லப்போனால். ஏன்னா நான் வந்து முதல்ல தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், தூக்கமே வராமல். பட் இது பண்ணதுலேருந்து கொஞ்சம் கரெக்டான டயத்தில் ஒரு லெவல் ஓ கிளாக் ஆனவுடனே தூக்கம் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. செல்லே கீழே அப்படியே விழுந்துருது, இன்னும் யூஸ் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடுது. அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ரொம்பவும் நிறையா விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் அப்படியெல்லாம் சொல்ல விரும்பலை. அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான அந்த தாட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம யோசனைன்னு சொல்லுவோம்ல, திங்க்கு, அது வந்து நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நடக்கும்போது நம்ம மொபைல் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். நான் அந்த மாதிரி பாட்டும் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்க மாட்டேன். சும்மா நம்ம மட்டும் நடக்கும்போது ஏகப்பட்ட நான் கண்டென்ட் யூடியூப்பில் என்ன வீடியோ பண்ணலாம் அந்த மாதிரி நிறையா திங்க் ஓடுது, நிறையா ஐடியாஸ் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி நம்ம பிரெயினுக்கு நிறையா இது இருக்குதுன்னு எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் இருக்குது, பட் இன்னும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் அது எல்லாமே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் இங்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், இந்த 10,000 ஸ்டெப் எவ்ரிடே பண்ணுறதுனால என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது இது வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்த்துக்கு ஒரு நல்லது, அதோட நான் சொல்லிக்கிறேன். வேறு எதுவும் எனக்கு எது வந்து இதை பற்றி பேச வந்து தெரியல. ஸோ நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே சொல்லப்போனால். ஓகே, நல்லா தான் இருக்குது. இதுவும் நம்ம ரன்னிங் போகிறோம், பட் அதெல்லாமே இன்னமும் மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் இது வந்து ஒரு பிகினர் ஸ்டேஜுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லா இருக்குது, நல்லது. அது மட்டும் இல்லாமல் நல்லாவும் இருக்குது. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா மறக்காமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஹெல்த்தை கரெக்டாக நல்லா வந்து மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.